இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக் தைக்கும்போது நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பெரிய பட்டர்ஃப்ளை மாதிரி மீதி துணி இருந்துச்சு. அதை நம்ம ஒரு பேட்டர்னை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேட்டர்னை வந்து தைச்சிருக்கேன். இந்த பேட்டர்னை வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் எந்த இதுலனாலும் சரி, நம்ம தைக்கிற ஃப்ராக்லனாலும் சரி, நல்ல வேறு ஏதாவது ஒரு இதுக்கு பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேஸ்ட்டில் துணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் என்ன உருவம் இருக்குதோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கீழே ஒரு லைனிங் வச்சு அடித்து எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கொதவு போட்டுக்கோங்க. நடுவில் சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஊசியை வச்சு அந்த இடத்த வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வால் பகுதி எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து இந்த உருவம் இல்லை, எந்த ஒரு உருவமாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தயாரித்து நம்ம தைக்கிற ஃப்ராக்குக்கும் வைக்கலாம். இல்லை வேறு ப்ளவுஸு அந்த மாதிரி இதுகளுக்கும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.